1828 நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கோமா. என்ன காட்டுறேன் மாமாமே. இதான் அந்த டீச்சர். என்ன மச்சி ஈவினிங் பொண்ணு பார்க்க போற? ஒரு பீரை போட்டு தூங்கி அந்த மூஞ்சி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும்ல. ஏற்கனவே 2 பீர் விட்டு தாண்டா வந்துருக்கிறேன். எனக்கு இல்லையா? ஆல்ரெடி அண்டா மேல குண்டாங்கவுத்தா மாதிரி வீங்கி போயிருக்கிற. உனக்கு எதுக்கு பீரு? நான் சந்திரனா ப்ளவுஸ் ரெடியா? தீபக் ஒரு 2 நாள் பொறுத்து வாங்கிக்கூட, வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. என்னண்ணா நேற்று தரேன்னு சொன்னேன். ஏய் சட்டி நீ வா. என்ன மாமே? ஏரியால டான்ஸ் கிளாஸ் வச்சுதானே தீபக், அவன் தானே அது? ஆமா. நாளைக்கு இந்த மாதிரிலாம் சொல்லாதண்ணா. டேய் அவனுக்கு எப்படி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது? அவங்க ஆயா செத்துச்சுல, 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுன்னு அவசர அவசரமா பூச்சி கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற பேக் எடுத்தா வண்டி வீலிங் ஆயிடும் போல. எப்படா இப்படியெல்லாம் நடக்குது? தட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ். டேய் இப்படி வா. என்ன சொல்ற? டேய் சூப்பரான பையனுக்கு சுமாரான பொண்ணும், சுமாரான பையனுக்கு சூப்பர் பொண்ணும் மாட்டும். இதுதான்டா காலங்காலமா கல்யாணம்ன்ற பேர்ல இந்த பெருசுங்க செய்யற பிகஸ்ட் மிஸ்டேக். அதோட மிச்ச பேலன்ஸ் தான் இப்ப பாத்திய பைக்ல குய்யா. சந்துரு இந்தா ஜூஸ் குடி. உன் கையால பாய்சனே கொடுத்தாலும் குடிப்பேன் செல்லம். நாட்டி கோ இன்சைட் செல்ல குட்டிமா. பார்த்தல வைஃப் லவ் பண்ணி கொத்துனது எப்படி இருக்குது காம்பினேஷன். கோல்டு ஃபிஷ் கூட குறவு மீனை விட்டா மாதிரியே இருக்குது. ஏயா வெறுப்பேத்துற? வெறுப்பேத்தலடா, இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். அப்பங்காரனுங்க பொண்ணு அழகா இருக்குதான்னு பாக்குறது இல்ல, தனக்கேத்த அந்தஸ்து இருக்குதான்னு தான் பாக்குறானுங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 50 சவர நகைக்கும் ஒரு புது பைக்குக்கும் பையனை வித்துறானுங்கடா. மச்சான் நீ நேர்ல போய் ஈவினிங் பார்க்க போறல, கூட அப்புறம் என்ன? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. பொண்ண 2 கோட் பெயிண்ட் பண்ணி கொண்டா நிறுத்துவாங்க. பார்க்க அழகா இருக்கும், ஆனா உடனே ஜர்க் ஆயிடக்கூடாது. அங்க எடுக்கிற டிசிஷன் தான் உன் லைஃபோட கிளைமேக்ஸ். பாலா படம் மாதிரி சோகமா முடியறதும், ராஜேஷ் படம் மாதிரி கலகலப்பா முடியறதும் உன் கையில இருக்குது ராஜா. டே சீனு. சந்துரு போன். பாத்தியா போன் இங்க தாண்டா இருக்கு. இதாண்டா லவ். ஜுமாக்கா ஜூ டார்லிங். ஓ ஐம் கமிங். ஐம் வெயிட்டிங். மச்சான் அந்த ஆள் சொல்றதெல்லாம் நீ மண்டையிலே ஏத்திக்காத. நேரா நீ ஈவினிங் பொண்ணு பார்க்க போ. அந்த துரு பிடிச்ச தொண்டை சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குடா. மெகா சீரியலை பார்த்து அழுகுற பொம்பளைங்களை விட மேரேஜ் சீடியை பார்த்து அழுகுற ஆம்பளைங்க தாண்டா அதிகம். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? வாங்க வாங்க, பாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. மா யார்மா இது? பொண்ணோட அம்மா. அப்ப நான் கிளம்புறேன். பொண்ணு நல்லா இருப்பாடா. இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் என் பொண்ணுக்கு தான். எல்லாத்தையும் பொண்ணுக்கு எழுதிட்டு சோத்துக்கு எப்படி பிச்சை எடுப்பாரா? அவ்வளோ வசதிடா. 50 சவர நகைக்கும் ஒரு பைக்குக்கும் உன்னை வித்துருவானுங்க, உஷார். உங்க பிசினஸ்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. டிசைனும் நல்லா இருக்கால்ல? ரெண்டு கோட் பெயிண்ட் பண்ணி கொண்டா நிறுத்துவாங்க, உடனே ஜர்க் ஆயிடக்கூடாது. சொன்ன மாதிரி 2 கோட்டை அடிச்சு கூட்டு வந்திருப்பானுங்களோ. நார்மலா எப்படி இருப்பா? சீனே ட்ரீம்ல டைம் வேஸ்ட் பண்ணாத, நேரா நைட்டி போட்டு வர வச்சு பாத்துரு. எஸ் ஒன்று பண்ணுங்க, பொண்ணுக்கு சோப் போட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு ஒரு அழுகு நைட்டி போட்டு கூடுவாங்களேன். ஏய் உள்ள கொண்டு போடி போடி. வாடி. அப்புறம் புது நைட்டி இல்ல பழைய நைட்டி கம்பல்சரி. அப்புறம் வெல் கையில் ஏதாவது ப்ராப்ஸ், மரம், தொடப்பக்கட்டை ஏதாவது கொடுங்களேன். அந்த தொடப்பக்கட்டை என் கையில கொடுங்க. புள்ளையாரி வளர்த்து வச்சுக்கிற புள்ள இவர் பெரிய மன்மதன், என் மானமே போச்சு. மா என்னவா அவருக்கு இப்போ எதுக்கு சும்மா கத்தின்னு இருக்கிறாரு? இப்போ நான் என்ன தப்பா கேட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக பட்டு புடவை கட்டிட்டு மல்லிப்பூ வச்சு நான் குடும்பம் நடத்த போகிறோம். காலையில் எந்திரிச்சு பாத்திரம் தொலைகிறதுலேருந்து நைட் வந்து படுகிற வரைக்கும் ஒரே ஒரு அழுகு நைட்டில் சுத்த போறா. அந்த லுக்கில் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சேன். நீ சும்மா இருமா, நயன்தாராவே நைட்டில் நார்மலாக தான் இருக்கும். ஒரு நார்மலான பொண்ணு நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க நினச்சா தப்பு இருக்கு பாரு. ஏய் இவனுக்கு 3 மாசத்துக்குள்ள பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுடி. அந்த ஜோசியர் சொன்னா பாரு, அது மாதிரி இவன் சாமியாரா தான் போவான். டேய் நான் சாமி விடுறேன்டா, நீ சாமியாரா போவ. சரி சரி நான் பார்த்துக்கிறேன்.